தம்பி மென்மையா மடிச்சிட்டு இருக்கீங்க, கவிதை எழுதுறீங்களோ? கேக்குறீங்களா? நான் ஏதாவது கேட்டப்போ முட்டாப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் இங்க பாருங்கடா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது பேண்ட்ரி காரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். எஸ் சார். யாரா? டேய் யார் அது? தம்பி எதுக்கு இந்த எமோஷன்? இல்லை நீங்கள் தானே சார் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்னு சொன்னீங்க. இங்கே பாரு, இந்த வார்த்தையை வச்சு விளையாடுறது, இந்த மேனேஜரை பார்த்த உடனே வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது, இந்த டிமிக்கு கொடுக்குற பம்மாத்தெல்லாம் இனிமே நடக்காது. சுமாரா டே. என்னது சுமாரா டே. ஓஹோ. லிசன் லேபர்ஸ், பேட்டரி சர்வீஸில் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் லான்ச் பண்ணுறேன். அதுக்குள்ள லஞ்ச் வந்துருச்சா? என்ன சார் இது? ரேடியோடா. எல்லா எஃப்எம்மும் இதில் வருமா சார்? வாயில் ஏதாவது வந்துருப்போம். இடிச்சு ஏன்டா அது வாக்கி டாக்கின்னு உங்களுக்கு தெரியாதாடா? தெரியாது சார். இதுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக பேசலாம். அப்போ ஊர்ல இருக்கிற ஆயா கூட பேசலாமா சார்? ஓயா கிட்டையும் பேசலாம். டேய் ஏன்டா சார் டென்ஷன் படுத்துறீங்க? தேங்க்ஸ் தம்பி. சார் ஓகே சார். ராஜபாண்டி நம்பர் 1, வைரம் நம்பர் 9, எல்லாத்துலையும் திருட்டு. இது என்ன பிரியாணி பட்டுறமா? 2 எடுத்து அமுக்குறேன், உன்னை கூட. ஜான்சன் நம்பர் 4, பூச்சியப்பன் நம்பர் 10. எப்பா இந்த பேப்பர்ல இருக்கிற பேப்பர் பிரகாரம் ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க, நம்பரை மாத்திரப்படாதரா. அப்புறம் இந்த வாக்கி டாக்கில் எப்படி பேச? எனக்கு தெரியும் சார். வாக்கி டாக்கியே தெரியாதுன்னு? அப்போ தெரியல சார். இப்பவும் தெரியாது. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசி முடிச்சிட்டு ஓவர்னு சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசணும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க சார் மூடிக்கிட்டு இருக்கணும். டேய் நீ மூடிட்டு இருக்கணும்டா. தம்பி நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. இல்லை சார். இறக்கி விட்டுருவேன் பார்த்து. புதுசா கொஞ்சம் பேர் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்காக பேண்ட்ரி ரூல்ஸ் சொல்றேன். ரூல் நம்பர் 1, எந்த காரணத்தை கொண்டு கம்ப்ளைண்ட் புக்கு பேசஞ்சர்ஸ் கையில கிடைக்கவே படாது. அப்போ ரூல் நம்பர் 2 சார். நான் சொல்றேன். டீயோ காப்பியோ கஸ்டமர் குடிச்சு பார்த்துட்டு டீ தண்ணியா இருக்கு, காப்பி கழுது முத்திரமா இருக்குன்னு காரி துப்புனாலும் என்ன பண்ணணும்? தொடச்சிட்டு வந்துடணும். தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், பை பைன்னு எஸ்கேப் ஆயிடணும். சார் அப்போ பேசஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து மேனேஜர் நாதாரியை கூட்டிட்டு வான்னு சொன்னா சார்? கோத்தூட். எஸ் சார். எஸ் சாரா? அதான் மெயின் ரூல். எந்த காரணத்தை கொண்டு கஸ்டமர்கள்ட்ட நான் மாட்டிக்காத அளவுக்கு நீங்க என்ன பாதுகாத்துறணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு மட்டும். ஓகே சார். அப்போ மேனேஜருக்கு பன்னி காய்ச்சல் இருக்குன்னு பறிப்புடுறோம். ஏன் எப்பதான் சிக்குன் குடியா தெங்குன்னு பரப்பலாமே? இல்லை சார், உங்கள் ஃபேஸில் மவுத் இருக்கிற டிசைனுக்கு பன்னி காய்ச்சல் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் சார். எஸ் பாஸ். தம்பி சார் நீங்க வேணும்னு எதுவும் பண்ணலையே சார்? இல்லை சார், ஏதாவது டவுட் இருந்தால் கேப்டன் தானே சார் கேட்கணும். குட். தேங்க்ஸ். ஐ காட் மை ஸ்டூடெண்ட். பரடே வாட்? பரடே போடா, வியாபாரத்துக்கு வந்தீங்கடா. என்ன இவன் மாறி மாறி பேசுறான், ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. இஸ் இன்னசென்ட் பாய். நண்பா கேக்குறியா? அப்புறம் மச்சான், ஸ்ரீஷா கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா பாரு. ஆமா, சப்பையா ஒரு ஃபிகர். நல்ல அம்சமா அழகா தான் இருக்கா. அவளை பார்த்ததுலேருந்தே எத்தனையோ பொண்ணை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்டா. ஆனா இவ அப்படியே உள்ளார பூந்து அப்படியே மிருதம் வாசிக்கிறாளா? ஏய் இவ பேர் என்ன? பானுடா. இவ பேரு க்ளோரிடா. டேய் S5ல ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. அவ பேர் ரெஜினாடா. 27 28. பேர் என்ன சொன்ன? சரோஜா. வயசு ஒரு 18 19 இருக்கும். பாவண்டா. ஏன்? சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடும்ல, வேற யார் கூடயாவது. ஏய் என்ன முறைக்கிற? அதானே ஒரு ராசி. என்ன ஒரு ராசி? சொல்லுங்க பெரியமா. சொல்லிட்டு விடுங்க போன. செல்வி அழக்கூடாதுமா. என்னாச்சு சொல்லு. இப்ப வந்த மாப்பிள்ளை என்ன வேணாம்ட்டு போயிட்டானே. அவனே குரங்கு மாதிரி இருக்கான். அவனுக்கு என்ன பிடிக்கலனா இனி வேற எவனுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கல்யாணமே வேணாம்னு செல்வி செத்து போறேன். அப்பலாம் பண்ணக்கூடாதுமா. சொன்ன கேளுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்காதுன்னு என் ராசி எப்படி? இந்த ஜென்மத்துல என் ராசி கல்யாணமே நடக்காதுன்னு என்ன எல்லாரும் விட்டுருங்க. நான் செத்து போறேன். அழக்கூடாதுமா செல்வி. ஒரே நிமிஷம், அண்ணன் இப்போ ஒருத்தர் ஃபோனை கொடுப்பேன், அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பாரு உனக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதுன்னு. சோச்சேக்காரனானே. இல்லம்மா, அதுக்கும் மேல ஒரு நிமிஷம் இரு. ஊர்ல என் பெரியம்மா பொண்ணு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகல. நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ அது இல்ல மாப்ள, ஆகணும்ல நண்பா. ஒரே ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கு மட்டும் ப்ளீஸ் மாப்ள. தூக்க மாட்டேங்கிறேன்ட்டு நிக்கிறா மாப்ள. காப்பாத்து மாப்ள ப்ளீஸ் மாப்ள. செத்துருவோம். சரி ஸ்பீக்கர்ல போடு. ஒரே நிமிஷமா, அப்படியே ஸ்பீக்கர்ல போடுறேன், அண்ணன் கொடுக்குறேன். ஹலோ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மறுபடியும் வந்துட்டாங்க. செல்வியை பிடிச்சிருக்கா சொல்றேன். எசந்தாக்கா வந்திருக்காங்க பாரு. அண்ணே அண்ணே வைரன சொன்னப்ப கூட நான் நம்பலனே. எது பாரு. நீ சாமினே. ஐயோ நீ கண்டிப்பா ஒரு தடவை ஊருக்கு வரணும்னே. ஏன்? இங்க முத்துப்பச்சி வள்ளியம்மா செண்பகம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. நீ ஒரு தடவை ஊருக்கு வந்து எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அம்பட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிரும். கண்டிப்பா வரணும்.
அதெல்லாம் கூட்டு வரேன் கண்டிப்பா வருவாரு மறக்காம குறி சொல்றாரு குட்டியானே. சரிம்மா ஐயோ, அப்பா. என்ன ராசிடா நான் கூட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும் எதிர்பார்க்கல சொன்னோன்னே மாப்பிள்ள ட்ரிப் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு மட்டும் ஊருக்கு வந்துட்டு போய் ஏய் என்ன நக்கலா நீ வேணா பாரு இந்த ட்ரெயின் சென்னை போறதுக்குள்ள நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆமா நீ ராசியை பத்தி நீ சொன்னோன்னே எப்படி இருந்துச்சு மாப்பிள்ள அந்த பொண்ணு தடாலே இறங்கிரும். ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് മെനു എന്താ? இட்லி பொங்கல் பூரி வடை பிரெட் ஆம்லெட் கெல்லாக்ஸ் வித் மீட் மேடம். ആ ഓർഡർ എടുത്തോളൂ. ഒരു പൊങ്കൽ വട, ഒരു പൂരി വട, ஒரு பூரி வடை ബ്രെഡ് ഓംലെറ്റ്. பிரெட் ஆம்லெட். ആ എനിക്കിത് പോതും. ഇവർക്ക് എന്താ വേണ്ടെന്ന് കൊഞ്ചം കേട്ടുക്കോ. இது போதுமா? ഞാൻ കൊഞ്ചം ഡയറ്റിൽ ഇരിക്കേ. ஆ ബോഡി ഫിറ്റ്നസ് ഇമ്പോർട്ടൻറ്റ്. அப்போ 11 மணிக்கு உங்களுக்கு சூப் வேண்டாம். സൂപ്പുണ്ടോ? ஆ சூப் உண்டு, பெருசு பெருசா போண்டா உண்டு, சம்சா உண்டு. இப்போ கட்லெட் கிடைக்குமோ? அம்மைக்கு கிட்டாது 4 மணிக்கு தான் கிட்டும். കട്ട്ലേറ്റും ഉണ്ടോ? ம் എന്നൊരു കാര്യം ചെയ്യും. പാൻറ്റുമാൻ്റെ അടുത്ത് ചെന്ന് നടിക സൃഷ്ടിക്ക് കട്ട്ലേറ്റ് വേണമെന്ന് സ്പെഷ്യലായി ഉണ്ടായിക്കൊണ്ട് വരാൻ പറ. ஐயோ மேடம் அவன் ஒரு வயசான டென்ஷன் பார்ட்டி மேடம் லூசு பையன். யாரது மேனேஜர்? அவனை விடுங்க மேடம் ஓல்டு ஃபெலோ. ஓ உங்களுக்கு கட்லெட் தானே வேணும் ஆ. நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் மேடம். ஸ்பெஷலாக ஃப்ரெஷ் ஆயிலில் பண்ணி. നല്ല പയ്യനാണല്ലോ. എന്താ പേര്? பூச்சி மேடம். അയ്യോ പൂച്ച എവിടെ? மேடம் 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 என் பேர் பூச்சியப்பன் மேடம். നല്ല പേരാർക്കേ. കട്ട്ലേറ്റ് ഫാസ്റ്റ് ആയിട്ട് കൊണ്ടുവരണം. பூச்சியப்பன் சாரி சார். எனக்கு செட் ஆகிற வரைக்கும் செருப்பால் அடிச்சு தாங்க வேண்டாம். தம்பி பாத்தீங்களா? பார்த்தேன் சார். சொன்னியா? நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னேன் சார். குட். இன்னும் சொல்லு. என்னை பத்தி நீ சொல்லி சொல்லி ஏத்துற பில்டப்ல தான் ஹீரோ என்ட்ரி ஆகிறப்ப டபுள் மாசா இருக்கும். ஏத்துறியா? ஏற்கனவே ஏற்றிட்டு தான் வந்திருக்கேன் சார். இன்னும் ஏத்து. ஏற்றிடுறேன் சார். குட். இப்படித்தான் ஒபீடியன்ட் பாயா இருக்கும். Thanks. வேற ஏதாவது ஸ்பெஷலா? கேட்டாங்க சார். என்ன கட்லெட் நீ என்ன சொன்ன? அதெல்லாம் பேண்ட்ரியில் 11 மணிக்கு தான் போடுவோம். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு கரெக்டாக முடியாதுன்னு சொல்லிட்டு சார். யாரை கேட்டா சொன்ன? சார் பேண்ட்ரி ரூல்ஸ் படி 11 மணிக்கு தானே சார் போடுவோம். ரூல்ஸ் ஆர் நாட் ஃபார் தி ரூலர்ஸ் இடியட். மாஸ்டர் கேப்டன் என்னையா போட்டுக்கிட்டு இருக்க? பச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன். அதை மாத்திட்டு கட்லெட் போடு. அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி போட முடியாது கேப்டன். உன்னை மாத்திட்டா போடலாம்ல? 5 நிமிஷத்துல கட்லெட் வரும் கேப்டன். 5 நிமிஷத்துல வந்து அது கட்லெட்டா வராது, கன்றாவியா தான் வரும். ஒழுங்கா நேரம் எடுத்து செதுக்கி அற்புதமா போடு. தம்பி எத்தனை கட்லெட்டு? 3 சார். இடையில இவன் அடிக்கிறானோ? ஒண்ணு ஏன் சீரியஸா இருக்கு? இன்னொன்று அவங்க அம்மாவுக்கு சார். அப்புறம் என் ஆளுக்கு சார். ஆ? இன்னொரு ஆளுக்கு சார். ஓ அப்படியா? மாஸ்டர் கேப்டன் மூணு கட்லெட்டு, 2 ரவுண்டா, 1 ஆ, அதுல அம்பு விடலாமா கேப்டன்? அதை நாங்க விட்டுக்கிறோம், நீங்க போடுங்க. எங்க 2 குட்டி பிஸ்கட் கொடுங்க. பயங்கர செல்லம். எவ்வளவு? காசுலாம் வேணாங்க. எது? அதெல்லாம் வேணாம் போங்க. டேய் எவன் சொத்தடா இப்படி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உசுரோட ஊர் போய் சேருவோமான்னு தெரியல. இதுல ஏன் சொத்து உன் சொத்து. ஆனா ஒண்ணு சார், சொன்ன மாதிரியே தூக்கிட்டீங்க. எதை தூக்கணும்? ட்ரெயினை தான். யாரு நீங்க டேய் விளையாட்டு கூட இப்படி பேசாதீங்கடா. சார் பூச்சியப்பன் உங்க அசிஸ்டன்ட், அவன் தான் மெயின் தீவிரவாதின்னு எல்லா சேனலையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனோட ஆள் அந்த பொண்ணு ட்ரெயினை கடத்திட்டு போயிட்டு இருக்காளாம். நீங்க கேப்டன். ஆனா ஒண்ணு சார், ஒரு இயக்கத்தையே நடத்திருக்கீங்க. என்னடா இயக்கம்னு பில்டிங் கட்டுறேன். அப்போ நம்ம சாரு நடிகை எல்லாரும் ஜெயில போட்டுருவாங்களா? கன்ஃபார்மா? நடிகையுமா? ஆமா, பாம்பேல தாவூதோட லிங்க்ல இருக்க நடிகைலாம் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆமா. அதே மாதிரி உங்க லிங்க்ல இருக்கிற நடிகை தான். கேளுங்களையா? லிங்க் தான். கட்லெட்ல அம்பு விட்டு குத்திங்களா? ஓ அம்பு அந்த ரகசிய குறிடா சார்? குறி குறியீடு சார். கட்டல் கொடுத்தாலும் ஒரு குத்தமாடா? குத்தம் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு தலைவரை கொலை பண்ணாங்கல்ல. கொலை செஞ்சவனுக்கு டீ வாங்கி கொடுத்தவன், பேட்டரி வாங்கி கொடுத்தவன், சைக்கிள் நிறுத்த இடம் கொடுத்தவன், அவங்களே 20 வருஷத்துக்கு மேல கம்பி தான் நிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு மொத்த ட்ரெயினிங் கொண்டு போய் ஊரே காலி பண்ண போறீங்களே, உங்களெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க. உள்ளார போட்டுருவாங்க. இந்த விக்கெட் அங்கேயே வந்துடும். சிச்சி அவ்வளோ வருஷம் வைக்க மாட்டாங்கடா. வர பர்த்டே அன்னைக்கு காலையிலே தூக்கில் போட்டுருவாங்க. யார் பர்த்டேக்கு? உங்க பர்த்டேக்கு தான். பயமுறுத்தாயடா. பயமுறுத்தல சார், தயாரா இருக்கு சொல்றேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்கொயரி, கேஸு, இன்வெஸ்டிகேஷன், அது இதுன்னு போட்டு கசக்கி எடுத்துருவானுங்க. நாங்கள் பரவாயில்ல, மொட்டை பசங்க டப்புன்னு எங்கே வேணாலும் ஜட்டியோட உட்காந்துருவோம். ஆனால் உங்கள் நிலமையை யோசிச்சாதான் படு கேவலமாக இருக்குது. ஜட்டியும் போட மாட்டீங்க, லங்கோடும் கட்ட மாட்டீங்க. ஐஸ் மேலே குப்பரை போட்டு சுற்றி 4 போலீஸ்ன்னு அடிக்கிறப்ப வயிற்றுல இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஐயோ. நிறுத்துங்கடா. பாரா அவருக்குள்ள இருக்கிற தீவிரவாதி எட்டி பார்க்கறான். இப்போதான் உனக்கு தெரியுமா, இத்தனை நாள் அவர் நம்மகிட்ட காமெடியாக நடிச்சிருந்தாரு. ஏய் எவன்டா காமெடியா நான் நடிக்கிறது? ஒரிஜினல் டெரரிஸ்டா. ஐஎஸ்ஐஎஸ், ஹமாஸ், ஆப்கான், உல்ஃபா இப்படி உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கிற தீவிரவாதிகளோட சவுத் இந்தியன் சீஃப் பிளானா மறந்துல.
பயம் வருதுல்ல என்னையும் பயப்படுத்துறீங்களா நாக்பூர்ல ஏச்சே அவ்வளவு என்ன மளிகை ஜாமான் நினைச்சீங்களா டைம் பாம் செட் பண்ண ஆர்டிஎக்ஸ் மொத்த ட்ரெயின்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் half an hourல பாரு ஒவ்வொரு பொட்டியா வெடிக்கும் 2 கிலோமீட்டர் தெரிக்கும் அதுலயும் நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்கன்னா வச்சிருக்கா AK-57 எடுத்து சும்மா இதுக்கு எந்திரிச்சு நின்னீங்களா ஏண்டா மாட்டி விடுங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க சார்